தமிழ்நாட்டில் 1000 வளர்ச்சி இருந்தாலும் 1000 பெருமைகள் இருந்தாலும் என்னை போன்றவர்களுக்கு ஒரு குறை இருக்கிறது. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி முறையாக இருக்கிறது, அது பவர் ரிலேட்டட் என்று சொல்லுகிறார்களே, அதிகாரம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் இன்டலெக்சுவல் அறிவாளிகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். அரசியல் என்பது மைனஸ் இன்டலெக்சுவல், அரசாங்கம் என்பது மைனஸ் இன்டலெக்சுவல். யார் இவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால், கண்களை மூடிக்கொண்டு பாட்டு பாடக்கூடிய துதிபாடிகள் மட்டும்தான் தேவைப்படுகிறார்கள். அதை மாற்றுவதற்கு அந்த அறிவு சூழலை நாம் வளர்க்க வேண்டும். அந்த அறிவாளிகளை தேர்வு செய்ய வேண்டும். அந்த அறிவாளிகளை மக்கள் நிலையிலிருந்து மாற்றுவதற்குரிய முறைகளை நாம் செய்ய வேண்டும். அந்த பணியை செய்வதற்கு இந்த தமிழ் அறக்கட்டளை மிக சிறந்த பாதைகளை திறந்து வைத்திருக்கிறது என்பதை மட்டும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ்நாட்டின் தொழிற்சங்க வரலாறு. தொழிற்சங்க வரலாறு என்றால் இதோடு அது நின்று போவதில்லை. தொழிற்சாலைகள் வந்ததற்கு பிறகுதான் தொழிற்சங்கங்கள் வந்தது. தொழிற்சாலைகள் எப்படி வந்தது? ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்டது. பிஎன்சி மில்லாக இருக்கலாம், ஜவுளி ஆலைகளாக இருக்கலாம், ரயில்வே விஷயமாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது. இன்னும் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஆங்கிலேயர்கள் அடிப்படையில் ஒரு வியாபாரிகள். வியாபாரம்தான் அவர்களுக்கு முக்கியம். கடலோடிகளாக அவர்கள் ஏன் வந்தார்கள் என்றால் வியாபாரத்திற்காக வந்தவர்கள். வியாபாரத்தை சிறப்பாக செய்வதற்கு நாடுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனால தான் அவர்களுடைய அந்த அடிப்படைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அந்த வியாபாரம்தான் மையமாக இருக்கிறது. அந்த வியாபாரிகள் எப்படி, இதைத்தான் காரல் மார்க்ஸ் அவர்கள் ரொம்பவும் தெளிவாக சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 16-17ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவிலே தொழிற்சாலைகள் ஏற்பட்டு அந்த தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய சுரண்டல், நீங்கள் இங்கிலாந்துனா இங்கிலாந்து, பிரிட்டனை ஒரு பிரிட்டனாக பார்க்க முடியாது. நாம் நம்முடைய வரலாறுகள் அனைத்தும் பிரிட்டனில் ஆட்சி செய்தவர்களை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் பிரிட்டனினுடைய அரசியல் தவறானது, அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய இன்னொரு பார்வையை, அரசியல் பார்வையை நாம் சுத்தமாக பார்ப்பதே கிடையாது. நமக்கு தரப்பட்டிருக்கிற பள்ளிகளில் தரப்பட்டிருக்கிற கல்விகள் ஆங்கிலேயரை புகழக்கூடிய ஒரு கல்வியாக, மன்னர்களை பற்றி பேசக்கூடிய, போராடியவனை பற்றி பேசக்கூடிய வரலாறாக அது இல்லை. ஆனால் இங்கிலாந்தினுடைய மாற்றத்திற்கோ அல்லது உலகத்தினுடைய மாற்றத்திற்கோ மிக அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். அதிலிருந்தான் தொழிற்சங்கம் வந்தது. இங்கிலாந்தினுடைய தொழிற்சங்க வரலாற்றை பற்றி பார்க்கிற போது வாக்குரிமை பற்றியெல்லாம் சன்னா அவர்கள் சொன்னார்கள். இங்கிலாந்து கடைசி வரை பெண்களுக்கு வாக்குறுதி தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த வாக்குறுதி போராட்டத்தை, பெண்களுக்கு வாக்குறுதி தரும் என்பதற்கு ஆங்கிலேயரை போல ஒரு மேல் சாவனிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, வேற யாருமே கிடையாது. அவர்கள் பெண்களுக்கு உரிமையை தர மறுத்தார்கள். தர மறுத்த போது மிகப்பெரிய மூமெண்ட், சாட்டிஸ் மூமெண்ட் என்று சொல்வார்கள், வாக்குரிமைக்கான மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நடத்தினது யாரு? தொழிலாளர்கள், பிரிட்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்கள் போராடுகிற போது பெண்கள், அவர்களுக்கு பெண்கள் அடைந்த துயரத்துக்கு அளவே கிடையாது. பிரிட்டிஷ் போலீசார் பெண்களை ரயில் தண்டவளங்களிலே விலங்கு மாட்டி, ரயில் தண்டவளத்தில் அவங்களை பிணைச்சி, பிரிட்டிஷ் போலீசார் பாலியல் பலாத்காரம் செய்த கொடுமை என்பது 100 கணக்கில் அந்த காலத்திலே லண்டனில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் இயக்கங்கள் பல போராட்டங்களை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை. அதற்கு பிறகு அப்படியே அடக்க முடியல அவங்களால. அதுக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணாங்கன்னாக்க, கப்பலாக லண்டன்லேருந்து புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். அவர்களையெல்லாம் பிடித்து கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய்விட்டு, அதனால தான் ஆஸ்திரேலியாவுக்கு கைதிகளின் கண்டம் என்று பெயர். ஆஸ்திரேலியாவினுடைய இன்னொரு பேர் என்ன? கைதிகளின் கண்டம். யாருனாக்க போராடிய தொழிலாளர்களை கப்பலாக, எதெல்லாம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த செட்டில்மெண்ட் இப்போவும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட்டை பார்க்க முடியும். அவர்களெல்லாம் இங்கிலாந்திலிருந்து கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள். அவங்கெல்லாம் போராளிகள். அதனால தான் இன்றைக்கி லேபர் பார்ட்டி,
அந்த தொழிற்கட்சி என்பது ஆஸ்திரேலியாவில் வலிமை பொருந்திய கட்சியாக இருக்கிறது. ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சி விட்டு போவாங்க, இப்படிப்பட்ட நிலைமைகள். அப்ப இந்த தொழிலாளி வர்க்கம் என்கின்ற ஒன்று ஒரு சமரசமற்ற ஒரு போராட்டத்தை தொடங்குவதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கனாக்க, இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றத்தில் முதலில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருனாக்க ஒரு சுரங்க தொழிலாளி. அவர் தான் போகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்க, அந்த சுரங்கத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன். அம்மா அதாவது தந்தை பெயர் தெரியாத குழந்தை ஒரு பண்ணையில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது யாரோட உறவு ஏற்பட்டு அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அது அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. தொழிற்சங்கத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த சூழ்நிலையை பார்த்து மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக மாறிவிடுகிறான். மாறினான்னாக்க ஒரு ஃபயர், ஒரு நெருப்பை போன்ற ஒரு தீவிரம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அப்போ தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவனை நிறுத்தினா என்னன்னு நிறுத்துறாங்க. நிறுத்தி நாடாளுமன்றத்துக்கு அவன் தேர்வு செய்யப்படுகின்றான். அந்த லிஜிட்டிமேட்டிவ் சைல்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தந்தையினுடைய பெயர் தெரியாத அந்த குழந்தை நாடாளுமன்றத்துக்கு போகிறான். போகிற போது அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் உங்களுக்கு தெரியும், கருப்பு கோட்டுகளை மட்டும் அணிந்தவர்கள், ட்ரெஸ் கோடு உண்டு, வேற ட்ரெஸ் போட்டு யாரும் அங்கே போகக்கூடாது. ஆனால் இப்படி போகிறான். எப்படி போகிறான்னாக்க, ஒரு தொழிலாளியை போல ஒரு காக்கி சட்டையை மட்டும் போட்டுட்டு போகிறான். போன உடனே அவர்களெல்லாம் கலகம் செய்கிறார்கள். நீ உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் என்ன என்பதை சொல்லுவதற்காக நான் வரவில்லை, என் பேர் என்னான்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறான். உலக அளவில் ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு காக்கி சட்டை அணிந்த, நூற்றுக்கணக்கான அடிக்கு கீழே சுரங்கத்தில் இருந்த ஒரு தொழிலாளி, கல்வி அறிவுற்றவனுக்கு அந்த தொழிற்சாலையும் தொழிற்சங்கமும் அரசியலை கற்றுக் கொடுத்து, அவன் அரசியலை கற்றுக்கிட்டு மற்றவர்களைப் போல நான் கோட்டு போட்டுட்டு போக மாட்டேன், தொழிலாளியாக தான் போவேன் அப்படின்னு போனவன், எங்கள் அப்பா பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல, என் பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் என்று முதல் முறையாக ஏற்பட்ட அந்த மாற்றம்தான் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் நூற்றுக்கணக்கான ஆண்டு அந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்தது. அதனுடைய விளைவு இந்தியாவுக்கு வருது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு ஒரு கட்டத்தில் வெளியில் வரல. ஏன் வரல? தடை செய்யப்பட்ட இயக்கம் அது, தலைமறைவு இயக்கம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை போல, தொழிற்சங்கத்தை போல தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இல்லை. பல பேருக்கு தெரியாது. மனித உழைப்பை சுரண்டக்கூடாது, இதுதான் கார்ல் மார்க்ஸ் எழுதி வச்சது. ஒரு மனிதன் உழைப்பை இன்னொரு மனிதன் சுரண்டுவது என்பது திருட்டுத்தனமானது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அந்த மூலதனம் என்று சொல்லுகிறார்களே, அந்த கேபிட்டல், அந்த மூலதனம் என்பது எந்த உழைப்பாளியின் உழைப்பு இல்லாமலும் அது உருவாகவில்லை. மூலதனத்துக்கு பேஸ் என்ன? முதலாளியோட மூளை கிடையாது, கணக்கு எழுதுகிறவர்களுடைய அந்த சரியான கணக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பு தான், அந்த உழைப்பின் மூலம்தான் ஒரு மூலதனம் உருவாகிறது. அந்த மூலதனத்தை கையில் வச்சுக்கிட்டு, அரசாங்கத்தை கையில் வைத்துக்கொண்டு, என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தா என்று கேட்கிற போது அவனை சுட்டுக் கொள்ளுகிறீர்களே, இது நியாயம்தானா என்ற குரலைத்தான் கார்ல் மார்க்ஸ் முதலில் தெரிவித்தான். அதனால்தான் நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை உங்கள் அடிமை சங்கிலியை தவிர, ஆனால் வெல்வதற்கு ஒரு பொன்னுலகம் காத்து கிடக்கு. பொன்னுலகம்னா என்ன? அவன் உழைப்பை, அந்த உழைப்புக்குரிய ஊதியத்தை அவன் பெறுவது. அவன் பெற்றால் அது அவனுக்கு பொன்னுலகம், அது இல்லை என்று சொன்னால் அவன் அது நரகம். இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 22 மணி நேரம் வேலை செய்வார்கள். நான் ஒரு சினிமா பார்த்தேன், அந்த பழைய பிரெஞ்சுக்காரர் ஒருத்தர் எடுத்த படம். அதில் ஒரு கரப்பாம்பூச்சி அங்கேருந்து ஒரு மனிதனுடைய காலை அப்படியே கடித்து அந்த ரத்தம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது கூட தெரியாமல் அவன் தூங்கி கொண்டிருப்பான். ஏன்னா அவ்வளவு கடின உழைப்பு, சுரண்டி முற்றிலும் இறக்கப்பட்ட ஒரு உழைப்பு. அப்போ அதை எதிர்த்து தான் தொழிற்சங்கங்கள் தோன்றுகிறது.
இதுதான் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். தொழிற்சங்கங்கள் என்பது சமுதாயத்தினுடைய முன்னணி படையாக அது ஏன் வருகிறது? சுரண்டப்படுறான் கூட, ஏழைகளும் சுரண்டப்படுகிறார்கள், விவசாய தொழிலாளிகளும் சுரண்டப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எந்திரத்தோடு சம்பந்தப்படாதவர்கள். ஆனால் இவன் எந்திரத்தோடு சம்பந்தப்பட்டவன், எந்திரத்தினுடைய நுட்பங்களை கற்றுக்கொள்கிறான். எந்திரங்களின் நுட்பங்களை கற்றுக்கொள்கிற போது மனித குலத்தினுடைய அடிமை சங்கிலியை அறுக்கக்கூடிய அந்த வலிமையை இவன் பெற்றுவிடுகிறான் என்றுதான் அதை ஒர்க்கிங் கிளாஸ், இட்ஸ் அ கிளாஸ் டு லிபரேட் த ஹோல் சொசைட்டி, ஒரு சமூகம் முழுவதையும் விடுதலை செய்யக்கூடிய அந்த வலிமையை இந்த தொழிலாளி பெற்றிருக்கிறான் என்பதை மார்க்சிசம் கண்டறியுது. அது அப்படியே இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் 3 இடங்களைத்தான் முக்கியமாக குறிவைக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். கல்கத்தா, பம்பாய், சென்னை. இது 3 தான். இது 3 நோக்கி தான் எல்லாம் வருது. அவர்கள் மாகாணத்தை பிரிக்கிற போது இப்படித்தான் பிரிக்கிறார்கள். சென்னை ராஜதானி, அங்கே இருந்து எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு வந்து இங்கே வச்சு கப்பல் மூலம் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு வியாபாரத்தை பெருக்குவது. அதே போல மத்திய மாகாணம், பீகார் எல்லாத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொண்டு வந்து பம்பாய்க்கு கொண்டு வந்து பம்பாயின் மூலம் கொண்டு செல்வது. அப்ப இந்த 3 நகரங்கள், அதுக்கு பிறகுதான் பல மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, லண்டன் நகரத்திலே டெலிஃபோனை அங்கு இருக்கிறவர்கள் பயன்படுத்துவதற்கு முன்பே சென்னையிலே டெலிஃபோனை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். என்ன காரணம்? வியாபாரம். லண்டனுக்கு கொண்டு போய் அது சேர்க்குது. ஆனால் டெக்னாலஜி அப்டேட்டிங்கிறது எங்க நடக்குது? பாம்பேல நடக்குது, கல்கத்தாவில் நடக்குது, சென்னையில் நடக்குது. அப்ப இந்த எக்ஸ்பிளாய்டேஷன் ரொம்ப கூடுதலாகிற போது, தொழிற்சாலை வருது, எல்லாம் வருது, கூடுதலாகிற போது அடிப்படையில் ஒரு தொழிற்சங்கம் தேவைப்படுகிறது. அந்த தொழிற்சங்கத்தினுடைய முயற்சிகள் பல பேர் நடத்துகிறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் கூட நடத்துகிறார்கள். வாடியான் ஒருத்தர் அதில் இருக்கார். சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரே சங்கமாக இருக்குது. அந்த சங்கத்தினுடைய அந்த அழுத்தம் அதனுடைய பின்னணி நீங்கள் இன்னமும் எப்படி தமிழ் ஒரு 10,000 ஆண்டுகால வரலாறு சரியாக இன்னும் எழுதப்படலைங்கிறீங்களோ, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 1920 ஒரு 40 வரையிலான கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயல்பாடே முழுமையாக தொகுக்கப்படவில்லை. அதுக்கு 2 காரணம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களே எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னாக்க, தலைமறைவு வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் வெளியாகிவிடுமோ என்ற அச்சம் அந்த காலத்து கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்து அப்படி எழுதக்கூடாதுங்கிற முடிவே வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் பிறகு வந்தோன்னா ஆட்கள் செத்து போகிறாங்க, இந்த தகவல்கள் எல்லாம் கிடைக்காமலே போய்விடுகிறது. அப்போ இந்த விவசாயிகளுடைய இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் பிஎன்சி மில் அதில் நடக்கிற போது பலரும் கலந்து வருகிறார்கள். சிங்காரவேலர் ரொம்ப பெரிய ஒரு கல்வியாளர், சாதாரண கல்வியாளர் கிடையாது. அவர் வச்சிருந்த நூல்கள் ஆயிரக்கணக்கான நூல்கள். அந்த நூல்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்க, துறைமுகத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய நூல்கள், தடை செய்யப்பட்ட உலகத்தில் இருக்கிற நூல்கள்லாம் கப்பலில் தொழிலாளர்கள் மறைமுகமாக எடுத்து தான் ஒவ்வொரு இடத்துல கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்பது 140 நாடுகளில் தடை செய்யப்பட்டது. இங்கே கப்பல் வழியாக தான் வருது. ஒரு பேப்பரை கிழித்து அதை எல்லாரும் படிச்சுட்டு மீண்டும் வந்த திருப்பாடு அடுத்த பேப்பர் ரவுண்டு படித்து முடிப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. அதை ஒரு ஆள் கையில் வச்சிருந்ததை பார்த்தா 10 ஆண்டு சிறை தண்டனை. பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படியெல்லாம் அதற்கு ஒரு தண்டனை விதித்திருந்தது. அந்த பின்னணியில் தான் தொழிற்சங்கம் வளருது. அதனால தான் இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்னவென்றால், அரசியலில் அதே போல சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது காந்தியடிகளுடைய வெகுமக்கள் போராட்டம் மட்டுமல்ல. அது உள்ளுக்கு செயல்பட்டது மிக வலிமை பொருந்திய தொழிலாளி வர்க்கத்தின் தொழிற்சங்கம். லாலா லஜபதி ராய் அவரை ஒரு தேசிய தலைவராக தான் காட்டுவாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துக்கு அவர் தான் தலைவர். அவரை சுட்டுக் கொண்டதான் பகத்சிங் ஆயுதமேந்திரா. இந்தியா முழுவதும் நீங்கள் பார்க்கலாம், பல தொழிற்சங்கங்கள், ஆழமான
தொழிற்சங்கங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அப்ப அந்த தொழிற்சங்கத்தினுடைய உந்துதல் என்பதுதான் அரசியல்ல, விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறது. இன்னைக்கு கூட நம்ம வரலாற்றில் நான் பார்க்கிற போது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்னா பெருமதிப்பிற்குரிய சிங்காரவேலர் 1918 அவருடைய பணிகள், தொழிற்சங்க பணிகள் ஆரம்பமாகி விடுகிறது. 1923 அவரே தனியாக ஆட்களை திரட்டிட்டு போய் மெரினாவில் மே தினத்தை கொண்டாடி கொடியேற்றார் சிங்காரவேலர். அநேகமாக இந்தியாவில் முதலில் மே தின கொடியை ஏற்றியவர் அவர்தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க ஜீவா. அந்த ஜீவாவினுடைய காலம் மிக முக்கியமான காலம். அவர் அந்த தொழிலாளர்கள், காலையில் நம்முடைய பிருந்தா சாரதி கூட ஒரு கவிதை பாடினாருங்க, பிரக்டுடைய கவிதையை. எப்படிலாம் தொழிலாளிகள் இருந்தால் அவனுடைய உழைப்பு அப்படி ஆச்சு, ஆனால் மன்னனை கொண்டாடுகிறார்கள், மாபெரும் தளபதிகளை கொண்டாடுகிறார்கள், அதற்காக செத்துப்போனவனை பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை என்பது இட் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஒரு அடிப்படையான வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு அடிப்படை. அதை தான் அவர் அந்த தொழிலாளிகளை பற்றி பாடுகிறார். பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும். இது ஜீவா எழுதின பாடு. பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடும் அழும். முச்சூடுங்கிறது ஒரு நாடோடி சொல், எல்லாம் முச்சூடும் அப்படி இருக்கு அப்படின்னு அதை பாடுறார். அதே போல காலுக்கு செருப்பும் இல்லை, 10,000 20,000 30,000 மக்கள் நின்று கண்ணீர் மல்க, கோவை ராமதாஸ் என்கின்ற மிகச்சிறந்த பாடகர் கோவையில் நின்று பாடுகிற போது அந்த தொழிலாளிகள் எல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள். அந்த காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா, அந்த பாடல். அப்புறம் அதே போல வீரம் சரிந்த அந்த தொழிலாளர்களை எல்லாம் எழுச்சி தரக்கூடிய பல பாடல்கள், இதெல்லாம் பாடி ஒரு தொழிலாளர் இயக்கம் ஒன்று வலிமையுடன் வருகிறது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 1947 இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம், பல காரணங்களை சொல்லுவார்கள். 1946 பம்பாயிலே ஒரு மிகப்பெரிய கப்பற்படை எழுச்சி ஏற்படுகிறது. ராயல் இந்தியன் நேவி, அந்த எல்லாம் பிரிட்டிஷ்காரெல்லாம் ராயல் தானே போடுவான், அவனுடைய நேவி. 3 கப்பல்கள், அந்த 3 கப்பல்கள்லையும் இருக்கக்கூடிய மாலுமிகள், வெள்ளக்கார மாலுமிகள் எல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த மாலுமிகள் அந்த 3 கப்பலையும் கைப்பற்றி அதில் கொடியை ஏற்றுகிறார்கள். ஒன்று அப்போ இருந்த 3 முக்கியமான கட்சிகள் இந்தியாவில், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இந்த 3 கொடியையும் ஏற்றுகிறார்கள். அப்படி ஏற்ற அதே நேரத்தில் கான்பூர், இன்னும் பல இடங்களில் இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள், இதெல்லாம் நெட்வொர்க். இது உலகத்தில் மாற்றங்களை செய்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு போராட்ட முறை இருக்கும். மிலிட்ரி அங்கே பிடிப்பான், தொழிலாளி இங்கே போராடுவான், மற்றவெல்லாம் அங்கங்கே இருந்து அவர்களுடைய அந்த டிட்டாச்மெண்ட் வித் த கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்திலிருந்து நான் விடுதலை செய்கின்றேன் என்பதற்கான முழக்கத்தை அவர்கள் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒன்று வந்தது. அதுக்கு காரணம் இந்த தொழிலாளர்கள் தான். இந்த தொழிலாளர்களுடைய வேகம், இதெல்லாம் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்ப ஐரோப்பிய தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் அதிகம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறைவு. அந்த குறைந்த தொழிலாளர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் கண்ணுக்கு தெரியாத மாற்றம். இதனால் ஆதாயம் பல பேர் அடைஞ்சாங்க. அரசியல் கட்சிகள் ஆதாயம் அடைவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய தேர்தல் முறையில் 50% மேல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி எதுவுமே கிடையாது. ஜெயிச்ச கட்சிக்கெல்லாம் 40-42%. அதை எதிர்த்து 60க்கு மேற்பட்டவர்கள் வாக்களித்திருப்பார்கள். பல கட்சிகளா பிரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்றோம், சிங்கிள், முதல்ல வந்தவனுக்கு முதலிடம் என்பதை போல 10 பேர் போட்டியிட்டா கூட
ஒரு தன்மை வரும். அதுக்கு ஒரு விகிதாசார ஓட்டுரிமை வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள்லாம் இருக்குது. அது வேற பிரச்சனை. அது அப்போ அடித்தளத்தில் நின்ற இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய போராட்டமும் அவர்கள் செய்த தியாகமும் வெளியில் வராமையே போயிடுச்சு. இன்னும் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருவிக அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். திருவிகாவை தமிழ் அறிஞர்னு தான் நமக்கு தெரியும். திருவிகாவை ரொம்ப ஒரு கருணை மிகுந்த ஒருவர்னு தான் நமக்கு தெரியும். ஒன்று இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன். திருவிக தலைமையில் தமிழ்நாட்டில் இருந்த போலீஸ்காரர்கள் ஒரு சங்கம் அமைத்திருந்தார்கள். இப்போ போலீஸ் சங்கம் அமைக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. திருவிக அமைச்சார். நம்முடைய கஸ்தூரி ரங்கன் இந்திய இந்து பத்திரிகையினுடைய இவர் அதனுடைய கௌரவ தலைவர். திருவிக இன்னும் சில பேர். அது எப்படி அமைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று அந்த போராட்டத்தில் போலீஸ்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு நிர்பந்தம் கொடுத்து ஒரு சட்டத்தை வாங்கிடுறான், சங்கம் வச்சுக்கலான்னு. அதை மேற்கோள் காட்டி இங்கே வாங்குறாங்க. ஒரு 5 வருஷம் அந்த சங்கம் செயல்படுகிறது. அதுக்கு பிற்பாடு அதை முடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு திருவிக தொழிலாளர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களால் இன்னும் வெளியில் வரவே இல்லை. தொழிலாளர்களுக்காக அவர் அப்படியே போயிட்டே இருக்கார். அவரால் நடந்து போகிறாரு. அவருக்கு முடியலன்னு தொழிலாளிகள்லாம் சேர்ந்து 2 குதிரைகள் உண்ட ஒரு குதிரை வண்டி ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அதில் தான் அவர் போகிறார். அதை பார்த்த உடனே திருவிக தொழிற்சங்க தலைவர் வர்றாருன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பல பெருமைகள், அந்த மாற்றங்கள். கடைசியில் 1947 சுதந்திர போராட்டத்துக்கு முந்தி தொழிலாளர்கள் நடத்திய ஒரு பெரிய பேரணி. அதில் ஏஎஸ்கே ஐயங்கார், நம்ம ஜீவா, இவங்கெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்க. சில காங்கிரஸ் தலைவர்கள். பதவிக்கு வந்தவங்களாம் அப்போ யாரும் அங்கே முன்னணியில் நிற்கல. அவங்க பதவிக்கு வர்றதில் மட்டும் கவனமாக இருந்திருக்காங்க. போராட்டத்துக்கு வர்றதை பற்றி கவலை இல்லை. பிறகு அவங்களாம் வேற ஆள் வந்துட்டாங்க. பெரிய போராட்டம். அதில் அந்த குதிரையில் வரக்கூடிய சார்ஜென்ட் அவன் ஒரு ஆளை அடிக்க மக்கள் கூட்டமே திரண்டு அவர்களை காலால் போட்டு மிதித்த அந்த நிகழ்வெல்லாம் நடைபெற்று. இதெல்லாம் தொழிலாளர்களுடைய எழுச்சி. அதற்கு பிறகும் பல மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நான் முடிக்க போகிறேன், காரணம் என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு. புதிய நிலைமை. அந்த புதிய நிலைமை என்ன அப்படின்னாக்க, நான் ரொம்ப வெளிப்படையாக அறிவார்ந்த மக்கள் என்ற முறையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள். இங்கே எல்லாருமே மாற்றங்களுக்காக தான் உட்கார்ந்துருக்கோம். அறக்கட்டளை புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும். தமிழின் பரப்பை விரிவாக்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தமிழின் மேன்மையை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடுமையாக உழைக்கிறாங்க. இன்னும் அறிவாளிகள், பல முனைகளில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் சமுதாய மாற்றத்திற்காக தங்களுடைய அறிவை எங்கேயாவது பயன்படுத்தலாமா, ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமூகம் என்பது காசுக்காகவும் பணத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் அல்லது அரசாங்கம் என்பது ஏதோ ஒரு புரோக்கர்களை போல ஒரு தோற்றத்திலே இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வருது. அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் உண்மை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் அதை சொல்லித்தான் தீர வேண்டும். சொல்லாமல் இருப்பது என்பது இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நமக்கு அது மனசாட்சி, நம்முடைய மனசாட்சிக்கு அது நல்லதில்லை. அப்படி இருக்குது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி நடத்த போகிறோம்? அறக்கட்டளை பல திட்டங்களை முன்வைத்திருக்கிறது. தமிழ் அறக்கட்டளை தமிழ் பெரும்பரப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சமுதாயம் என்பது யாரோ விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. இயற்கை கொடுத்த வளத்தை, மனித உழைப்பை, அதனால் ஏற்படக்கூடிய பலனை எல்லா மக்களும் சமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உயர்வு வேண்டும் என்று நினைக்கின்றோம். என்ன செய்வது? இது ஒரு கேள்வி. அதுக்கு அறிவார்ந்த மக்கள் மிக அர்ப்பணிப்போட, ஏன்னா அறிவார்ந்த மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி வந்துருச்சு. நம்ம வேலை உண்டா போது ஏன் எந்த வம்பில் மாட்டிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துருச்சு. அந்த மனநிலையை அகற்ற வேண்டும். நம்முடைய சமூகம், நம்முடைய வாழ்க்கை, இவை எல்லாவற்றுக்குமான ஒரு தைரியம் மிகுந்த குடிமக்களுடைய செயல்பாடு தேவைப்படுகிறது. ஒரு சிட்டிசன் என்ற முறையில் நீங்கள் அந்த பப்ளிக் அப்படிங்கிற பொதுமக்கள்ங்கிறோம்.
பிரெஞ்சு புரட்சி தான் அந்த பப்ளிக்கை ரீபப்ளிக் என்று மாற்றியது. அந்த பப்ளிக் அது இன்னும் புனரமைக்கப்பட வேண்டும், அது இன்னும் மாற்றப்பட வேண்டும், இன்னும் கூர்மையாக வேண்டும் என்ற உணர்வை அது தந்திருக்கிறது. அப்போ நம்முடைய பண்பாடு, நம்முடைய அரசியல், கிட்டத்தட்ட பேராசிரியர் நம்முடைய பக்தவத்சல பாரதி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த 2000ங்கிறத நீங்கள் இன்னிலேருந்து மறந்துடணும் அப்படின்னு. ஒரு 5000, 10,000, 5000 ஆண்டுகளுக்கு முந்தியதுன்னு தொல்காப்பியம் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்துக்கு முந்தி ஒரு 10,000 ஆண்டு காலம் அந்த திணை வாழ்க்கை இருந்திருக்கலாங்கிற ஆய்வெல்லாம் கூட இன்னைக்கு இல்லை என்று யாராலும் என்னை போன்றவர்களால் மறுக்க முடியல. அதை படித்து பார்க்கும்போது அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான சமூகம், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை ஏன் உருவாக்க முடியல? யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது புறநானூற்றோட முடிஞ்சு போகுதா? அல்லது உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராதிருப்பது நாடுங்கிறது வள்ளுவனோட முடிஞ்சு போகிறதா? நம்ம காலத்தில் அந்த வள்ளுவனுடைய அந்த தமிழ் சமூகத்தினுடைய அந்த சமத்துவம், மேன்மையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்காமல் இருப்பதா போன்ற பல கேள்விகள் நம்மிடம் எழுந்திருக்கிறது. இந்த தமிழ் அறக்கட்டளை தொடங்கி இருக்கிற இந்த பணி என்பதை இந்த கேள்விகளோடும் இணைத்து நாம் எல்லோருடைய பயணத்தையும் தொடங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.